வணக்கம். இது பிராண்டி செய்திகள். என்னது, எண்ணெய் இல்லாமலே வறுத்த உணவுகளை சாப்பிடலாமா? ஆமாங்க. சமோசா, வடை, பிரெஞ்ச் ஃப்ரைஸ் என எதை பார்த்தாலும் நாவூறுபவர்களுக்கு ஒரு செம குட் நியூஸ். எண்ணெயை குறைச்சாலும் ருசி குறையாது. இதோ உங்கள் ஆரோக்கியத்தை காக்க 6 சிம்பிள் டிப்ஸ். இனி கவலை இல்லாம ஒரு கை பார்க்கலாம். பொதுவாக எண்ணெயில் பொரித்த உணவுகள் என்றாலே உடல் நலத்திற்கு கேடு என நாம் ஒதுக்கி வைக்கிறோம். ஆனால் இந்த 6 வழிகளை பின்பற்றினால் எண்ணெய் உடலில் சேருவதை பெருமளவு குறைக்கலாம். சரியான வெப்பநிலையில் பொரிக்கவும். எண்ணெய் மிதமான சூட்டில் இருந்தால்தான் உணவு சீக்கிரம் வேகும். சூடு குறைவாக இருந்தால் உணவு அதிக எண்ணெயை உறிஞ்சும். பேக்கிங் சோடாவை தவிர்க்கவும். மாவில் பேக்கிங் சோடா சேர்த்தால் அது அதிக எண்ணெயை இழுக்கும். அதற்கு பதிலாக சிறிது அரிசி மாவு சேர்த்தால் மொறுமொறுப்பும் கிடைக்கும், எண்ணெயும் குறையும். உணவை உலர வைக்கவும். பொரிக்கப் போகும் காய்கறிகள் அல்லது இறைச்சியில் ஈரமில்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். ஈரம் இருந்தால் அது எண்ணெயை அதிகம் குடிக்கும். டிஷ்யூ பேப்பர் மேஜிக். பொரித்த உணவுகளை தட்டில் வைப்பதற்கு முன் ஒரு டிஷ்யூ பேப்பரில் வைத்தால் அதிகப்படியான எண்ணெயை அது உறிஞ்சிவிடும். சரியான பாத்திரம். அடிகனமான இரும்புச் சட்டிகளை பயன்படுத்தினால் வெப்பம் சீராக பரவி உணவு விரைவில் வேகும். ஏர் ஃப்ரையர். ஒரு சொட்டு எண்ணெய் கூட இல்லாமல் அதே மொறுமொறுப்பை தரும் நவீன ஏர் ஃப்ரையர்கள் இப்போது ஒரு சிறந்த மாற்று. ஏன் எண்ணெயை குறைக்க வேண்டும்? இதய ஆரோக்கியம். தேவையற்ற கொழுப்புகள் இரத்த நாளங்களில் சேருவதை தவிர்க்கலாம். கெலோரி கட்டுப்பாடு. உடல் எடையை குறைக்க நினைப்பவர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். செரிமானம். குறைந்த எண்ணெய் வயிற்று உப்பசம் மற்றும் அஜீரண கோளாறுகளை தடுக்கும். ருசியும் வேணும், ஆரோக்கியமும் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டிப்ஸ் கண்டிப்பா உதவும். நீங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷலா சமைக்க போறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற ஆரோக்கியமான தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது பிராண்டி செய்திகளுக்காக உங்கள் ராகினி.